எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயாக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். The book of Isaiah chapter 25 verses 7. 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் நான் வாசிக்கிறேன். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். மறுபடியுமாக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டினுடைய இந்த 7வது மாதம் கர்த்தர் நம்முடைய திருச்சபையிலே கலந்து கொள்ளுகிற விசுவாச குடும்பங்களுக்கு, விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, சத்தியங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேசத்தின் எந்த பகுதியாக இருந்தாலும் இதோ இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கர்த்தர் கொண்டு வருகிறார். அது என்னன்னா, அகற்றி போடுவார். அகற்றி போடுவார். எண்ணத்தை அவர் அகற்றி போடுவார் என்று அந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். ஒன்று முக்காடு, இன்னொன்று மூடல் என்று 2 வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதை அகற்றி போடுவார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராக இந்த வார்த்தை வைக்கிறார். அகற்றி போடுவார் அப்படின்னா இல்லாமல் ஆக்கிடுவார். அந்த இடத்திலேயே அது இல்லாமல் போயிடும். சில இடங்களில் சில கட்டடங்களை நம்ம பார்ப்போம். அந்த கட்டடங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த கட்டடத்தை என்ன செய்வாங்கன்னா அகற்றுவாங்க. அதை அகற்றிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி ஒரு கட்டிடம் இருந்ததா அப்படின்னு நீங்கள் திரும்ப ஆராய்ச்சி கூட நீங்கள் பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த இடத்தை என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த கட்டடத்தினுடைய அந்த சாயலே, அந்த மேப்பே இருக்கக்கூடாதுன்னு கிளியர் ஆக்கிடுவாங்க. அதுதான் அந்த அகற்றி போடுகிற ஒரு காரியம் அர்த்தமாயிருக்கு. அப்ப இந்த இடத்துல வார்த்தை சொல்லப்படுகிறது, அகற்றி போடுவார். இது யார் சொன்னதா? அடுத்த 8ஆம் வசனத்துல கடைசியில நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க வேதம் சொல்லுது, கர்த்தரே இதை சொன்னார். இது ஒரு ஏசியா தீர்க்கதரிசி சொன்னது அல்ல. இந்த வார்த்தை இல்லைட்டால் இது ஒரு தீர்க்கதரிசி எழுதி வச்சது பாஸ்டர் சொல்லுகிற வார்த்தை அல்ல. இது கர்த்தரே சொன்ன வார்த்தை. என்னவா? அகற்றி போடுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அகற்றி போடுவார் என்ற இந்த வார்த்தை எபிரிய பாஷையில எப்படி எழுதப்பட்டிருக்கு, அங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பலா அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. பலா பலா அப்படின்னா அதனுடைய வார்த்தை ஆங்கிலத்தில் ஸ்வலோ அப்படின்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா விழுங்குகிறது. அப்படின்னா விளங்குகிறது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. விளங்குகிறதுனா சில குழந்தைங்க கையில் என்ன பண்ணுவோம், காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். குழந்தைங்க கையில் காசு இருந்துச்சுன்னு என்ன செஞ்சிடும், அந்த குழந்தை அந்த காசை முழுங்கிடும் சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? விழுங்கிடும். விழுங்கினா அப்படியே முழுங்கிடும் போகிறது தான். அதுதான் இந்த இடத்துல அகற்றி போடுவார் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு எபிரேய பாஷையில் என்ன அர்த்தம்னா விழுங்குகிற காரியமா. அப்போனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மாதத்துல அது விழுங்கி போகும், விழுங்கும். அதற்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை, உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காமிச்சா உங்களுக்கு புரியும். அதே அந்த ஏசாயா 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க வேதம் சொல்லுது, செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய
புஷ்பம். எத்தனை பேர் இதை பார்த்துருக்கிறீங்க? பள்ளத்தாக்குல கொடுமுடியில இருக்கிற வாடிய புஷ்பம். சில நேரங்கள் நீங்க வெளியூர்களுக்கு நீங்க போகும்போது சில காடுகள் வழியா, ஃபாரஸ்ட் வழியா, உதாரணத்திற்கு இந்த கொடைக்கானல், மைசூர், இந்த ஊட்டி பகுதியெல்லாம் நீங்க போனீங்கன்னா சில இடங்களுக்கு உள்ளுக்குள்ள போனீங்கன்னா, ரொம்ப மறைவான பள்ளத்தாக்குக்குள்ள நீங்க போனீங்கன்னா, வெளிய உலகத்துல பார்க்க முடியாத நல்ல நல்ல அழகான கலர்ஃபுல்லான பூக்களை நீங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். வெளியே கூட அப்படி பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு கர்த்தருடைய சிருஷ்டிப்பை, நம்முடைய சரீரம் மெய் சிலிர்க்கக்கூடிய பூக்கள் எங்க நம்ம அதிகம் பார்க்கலன்னா, அந்த பள்ளத்தாக்கு இருக்கிற இடங்கள்ல நம்ம அதை பார்க்க முடியும். சில நேரங்கள் ஊழிய நிமித்தம் கொடைக்கானல் பகுதிக்கு போகும்போது, சில நேரங்கள் நமக்கு கிடைக்கிற அந்த நேரங்களில் சில இடங்களை சுற்றி பார்க்க போகும்போது, சில மனிதர்களே போகக்கூடாத இடங்களுக்குள்ளாக அப்படி போகும்போது என்னதான் போய் பார்க்கலான்னு போனா, அழகழகான பூக்கள் அந்த இடத்துல இருக்கும். அப்படி இந்த இடத்துல அந்த வசனம் சொல்லுது பாருங்க, என்ன வாசிக்கிறோம்? வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில இருக்கும் போதே என்ன சொல்லுது? விளங்குகிறதுமான முதல் கன்னியை போல் இருக்கும். அப்போ விளங்குகிற காரியம். அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, 2 காரியங்கள் அது விழுங்கப்படும். ஒன்று முக்காடு, இரண்டாவது அங்கே வசனம் சொல்லுது மூடல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த முக்காடுன்னா என்ன? நம்ம தலையில இப்போ ஸ்திரீகள், நீங்க உங்களோட தலையில நீங்கள் முக்காடிட்டு இருக்கிறீங்களே, அந்த அனுபவத்தை அது அல்ல. ஸ்திரீகள் தலையில முக்காடிடுகிற அந்த அர்த்தத்தில் இந்த இடத்துல சொல்லப்படலை. இந்த இடத்துல முக்காடு என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்துல கேஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த கேஸ்ட் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, நம்முடைய நன்மைக்கு தடையாக ஒரு முக்காடு. இப்போ தலைமுடைய நம்முடைய தலைமுடி, விசேஷமா ஸ்திரீகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்திரீகளுடைய அந்த தலைமுடிய இந்த முக்காடு அவங்க போட்டிருக்கிறது நிமித்தம் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? மறைக்கப்பட்டிருக்கு. மறைவா இருக்கு, யாருக்கும் தெரியல. அதுதான் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய செழிப்புகள் முக்காடு போன்று என்ன செய்கிறதா? சில காரியங்கள் அது தடையாயிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. ஆசீர்வாதங்கள் வரக்கூடாதபடிக்கு, நன்மைகள் வரக்கூடாதபடிக்கு, செழிப்பு உண்டாகாதபடிக்கு, இன்றைக்கு காரியங்கள் அது கைகூடி வர முடியாதபடிக்கு தடையாய் மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், அதான் முக்காடு இந்த இடத்துல வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்டதான் அந்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? அந்த மாதத்துல அகற்றி போடுவார். எது உங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கோ, ஆசீர்வாதத்திற்கும் உங்களுக்கும் நடுவாக எது அந்த உங்களுடைய சமாதானத்திற்கு மறைவாக காணப்படுதோ, நன்மைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையாக எது மறைவாக காணப்படுகிறதோ, அந்த நன்மையும் அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படிக்கு இன்றைக்கு அந்த காணப்படுகிற அந்த தடைகளை கர்த்தர் என்ன செய்வாராம்? அகற்றி போடுவார். அப்படின்னா விழுங்குவார். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆயத்தம் பண்ணின அந்த பெரிய மீனுக்குள்ளாக யோனா என்ன செஞ்சாரு? இருந்தார். ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பெரிய மீன் என்ன செஞ்சுதான்? யோனாவை விழுங்கிற்று. அப்ப அந்த விழுங்கின அந்த சூழ்நிலை, யோனா உலகத்திற்கு 3 நாட்கள் என்ன செய்யல? அவர் வெளியே தெரியல. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அதற்குள்ளாக இருந்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அங்கிருந்து யோனா என்ன செஞ்சாராம்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த மாதத்துல உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக, உங்களுடைய நன்மைகளுக்கு தடையாக, உங்களுடைய சேமத்திற்கு தடையாக காணப்படுகிற அது எந்த காரியங்கள், அது முக்காடு போன்று எந்த காரியங்கள் இருந்தாலும்
அதை இந்த மாதத்துல கர்த்தர் அகற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை கர்த்தர் அகற்றி போடுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் முடிய வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், அது ஒரு வேளை உங்களுக்கும் அறியாமல் எங்கே ஒரு இடத்துல அது ஒரு முக்காடு போன்று அது ஒரு மறைவுக்குள்ளாக இருக்கும்னா, கர்த்தர் சொல்லுகிறார் அந்த மறைவை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அகற்றி போடுகிறார். சில நேரங்களில் சில விஷயம் நமக்கு புரியாததா இருக்கும். இது என்ன, எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு, ஆனா ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் நடக்கல, இது ஏன் முடியல, இது ஏன் வரமாட்டேங்குது, இது ஏன் செய்ய முடியல, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. அது நம்மளோட பார்வையில் அப்படி இருக்கு. ஆனால் நமக்கும் அந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாக ஏதோ ஒரு முக்காடு போன்ற ஒரு காரியம் அங்க இருக்கு. அதை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதத்துல அகற்றி போடுவேன் அப்படின்னா அதை விழுங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலை கர்த்தர் அகற்றுவாரா. இந்த மூடல் என்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்துல வெயில் என்று போடப்பட்டிருக்கு. வெயில் என்ற அந்த வார்த்தைக்கு என்னன்னா, உயர்த்தாதபடிக்கு இருக்கிற காரியங்கள், உங்களை மேன்மையாய் வைக்கக்கூடாதபடிக்கு இருக்கிற காரியங்கள், நீங்கள் மேலே வரக்கூடாதபடிக்கு இருக்கிற காரியங்கள், அவைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? இந்த மாதத்துல அகற்றி போடுவாராம், விழுங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பிரயாசம் எடுத்து முயற்சி எடுத்து நீங்கள் அந்த காரியங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போகும் போதும் அது உங்களை ஒரு மேன்மைக்காக, உயர்வுக்கு நேராக உங்களை கொண்டு போக முடியாதபடிக்கு இடையே காணப்படுகிற அந்த மூடல் எந்த காரியங்களாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை நான் என்ன செய்வேன்னா அகற்றி போடுவேன், விழுங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி விழுங்குவாரா? அதுதான் அடுத்த 8ஆம் வசனத்துல சொல்லுது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இது ஏசியா தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறினது. அவர் இந்த உலகத்துல பிறந்தார், இந்த உலகத்துல அவர் வளர்ந்தார், இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்தார். காலம் வந்தபோது அவர் சிலுவைக்கு நேராக போக வேண்டியதாக இருந்தது. சிலுவையில கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவர் மறிக்க வேண்டியதாக இருந்தது. தம் ஜீவனை அவர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. தேவனுடைய சனமே, அப்போ தம்முடைய ஜீவனை அவர் எங்கே தம் சரீரத்தை அவர் கொடுத்தார்னா, ஒரு மலையிலே. நீங்க லூக்கா வைத்தியர் அதை ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க லூக்கா சுவிசேஷத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிற அந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். லூக்கா 23, மற்ற 3 சுவிசேஷங்கள்லயும் நம்ம அதை பார்க்க முடியல. ஆனா வைத்தியர் டாக்டர் இந்த இடத்துல அதை ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா தீர்க்கதரிசியாகி ஏசாயா சொன்ன அந்த வார்த்தை நம்ம அந்த 7ஆம் வசனத்துல வாசிச்சோம். இந்த மலையிலே அகற்றி போடுவார் சொன்னாரு. அந்த இடத்துல அந்த மலை என்ற அந்த வார்த்தை ஏசாயா சொல்லி இருக்கிறாரு, அகற்றி போடுவார்னு. அப்ப அது எந்த மலைன்றது இந்த இடத்துல லூக்கா அழகா சொல்லுகிறார். அந்த இடத்துல நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம அங்க பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அந்த 30ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். என்ன சொல்ல தொடங்குவார்களா? மலைகள் விழுங்கும். மலைகள் என்ன செய்யும்? விழுங்கும். அப்போ இங்க ஏசாயா தீர்க்கதரிசி 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லுகிறார், இந்த மலையிலே அகற்றி போடுவார். அப்படின்னா இந்த மலையிலே அது விழுங்கும் அப்படின்னு சொன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதே அந்த லூக்கா 23 கீழே நீங்க வாசிச்சீங்கன்னா 33ஆம் வசனத்துல அது எந்த மலையாம்? கொல்கதா மலை. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே என்று இந்த இடத்துல லூக்கா எழுதுகிறார். ஆனால் மற்ற சுவிசேஷத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா கொல்கதா என்று அந்த இடத்துல பெயர் குறிப்பிடப்படுகிறது.
அப்போ கொல்கதா என்கிற அந்த மலையிலே அவர் மரணத்தை என்ன செஞ்சாராம்? ஜெயமாய் விழுங்கினார். அப்போ இந்த மலையிலே விழுங்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை மரணத்தின் மூலமாக அதை அவர் செஞ்சிருக்கிறார்னா, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்துல உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் மேன்மைக்கும் நன்மைக்கும் உயர்வுக்கும் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் தடையாயிருக்கிற முக்காடு எதுவாக இருந்தாலும், முக்காடு போன்ற எந்த காரியங்களாக இருந்தாலும், மூடலை போன்ற எந்த காரியங்கள் இதுவரையிலும் உங்களை பின்தொடர்ந்து வந்திருந்தாலும், கர்த்தர் அதை என்ன செய்கிறார்? ஒரு பெரிய மீன் விழுங்கினது போல இன்றைக்கு அதை அவர் விழுங்கி போடுகிறவராக. அவர் விழுங்கிட்டார்னா அவர் மரணத்தையே என்ன செஞ்சாராம்? ஜெயமாய் விளங்கினார். மரணத்தையே அது என்னன்னு பார்த்துட்டாரு. உங்களுடைய என்னுடைய காரியங்களாம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களாம் அவருக்கு ஒன்றும் பெருசே கிடையாது. உங்கள் கணவருடைய காரியங்கள் ஒன்றும் பெரிய விஷயமே அவருக்கு இல்லை. உங்கள் மனைவியினுடைய காரியங்கள் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களுடைய வேலையில இருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மரணத்தையே என்னன்னு பார்த்துட்டாரு, ஜெயமாய் விழுங்கினார் அதை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த முக்காடாக இருக்கட்டும், அது எந்த மூடலாக இருக்கட்டும், இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, நன்மை நாளை திருப்தி ஆக்க, நீங்கள் செழிப்பா இருக்க, நீங்கள் சேமமா இருக்க, நீங்கள் சுகமா இருக்க, சுபிட்சமா இருக்க, நீங்கள் சுகித்திருக்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் விழுங்குவார். அவர் விழுங்கி போட்டார்னா உங்களோட வாழ்க்கையில் இனி அந்த தொந்தரவே கிடையாது. சமாதான குறைச்சலே அங்க உண்டாக்காது. எந்த ஒரு சத்துருடைய இடையும் உங்களுக்கு உண்டாகாது. காரணம், என் தேவனாகிய கர்த்தர் அதை அவர் அகற்றும் போது நீங்கள் சுகமா இருப்பீர்கள். அப்ப இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? உங்களுக்கு மறைவாக செய்கிறாங்களா? உங்களுக்கு சரீரத்துல பலவீனங்களா? எந்த காரியங்களாக இருந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை அகற்றுகிறார். இந்த மாதத்தில் அதை அகற்றி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நடத்தும்படியாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர இருக்காரா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். வேலை இடத்துல கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று நீங்கள் சுகித்து சுகமாக இருக்க போறீங்க. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அகற்ற போகிறார். அவர் எல்லாவற்றையும் விழுங்க போகிறார். விசுவாசிப்போம். ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம். அதை தான் வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல வேதத்தில் அந்த 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களையும் இருந்து கண்ணீரை என்ன செஞ்சு துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று பார்க்கிறோம். 9ஆம் வசனத்துல அவர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய நிந்தியை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவரோட ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வார்கள். அப்ப இந்த மாதத்துல ரட்சிப்பு என்கிற அந்த விடுதலை எந்த முக்காடாக இருக்கட்டும், எந்த மூடலாக இருக்கட்டும், அது தம்முடைய வல்லமையினாலே அதை விழுங்கி அகற்றி போட்டு உங்களுக்கு ஒரு விடுதலின் ரட்சிப்பை கொடுத்து நீங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி இந்த மாதத்தில் கர்த்தர் நடத்த போகிறார். பூரணமான ஒரு சமாதானத்திற்குள்ளாக, ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கர்த்தர் உங்களை கர்த்தர் நடத்த போகிறார். எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும் என்று 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும், உங்களோடு கூட இருக்கும், உங்களோடு கூட இருந்து உங்களை கர்த்தர் நடத்துவார். தேவனுடைய சனமே, ஓ ஹல்லேலூயா. அவர் அகற்றி போடுவார், அவர் அகற்றி போடுவார். என்னால் முடியலையே, என்னால் செய்ய முடியலையே, இது என்னால் ஆகலையே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு சரீரத்தில் பலவீனமாக இருக்கு, எனக்கு சரீரத்தில் இந்த வியாதியாக இருக்கு, என்னால் மேலே வர முடியல, என்னால் முன்னேற முடியல, என்னோட எதிர்காலம் இப்படி ஆயிருக்கு, என்னுடைய சந்ததி இப்படி ஆயிருக்கு, என்னுடைய நிலை இப்படி ஆயிருக்கு. ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொரு நிலையிலே நாம் இங்கே நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை காண்கிறவர் சொல்லுகிறார், ஓ அதை எல்லாம் அகற்றி போடுவேன், எல்லாம் அகற்றி போடுவேன், எல்லாவற்றையும் நான் விழுங்குவேன். மரணத்தை நான் ஜெயமாய் விழுங்கினது போல
உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் நான் விழுங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அதை அப்படியே ஆமேன் என்று எடுத்து இந்த மாதத்தை நீங்கள் தொடங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் கண்டு களி கூர்ந்து மகிழுவீங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஓ நம்முடைய ராஜாதி ராஜாவை ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இல்லத்தோடு மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சபையும் ஊழியத்தையும் உலகெங்கும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய ஜனங்களையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தோடு நம்மை வழி நடத்தும்படி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் நாங்கள் இங்கே கடந்து வர உம்மை ஆராதிக்க உம்முடைய வார்த்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு தந்து இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 6 மாதங்கள் கடந்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் நீர் எங்களை நடத்தினேன். 7வது மாதம் ஒரு புது மாதத்திற்கு நேராக கர்த்தர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில் அவளுக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அகற்றி அந்த மேன்மையும் உயர்வும் உம்முடைய பிள்ளைகள் காண செய்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மேன்மையாய் நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த மாதம் நடைபெறுகிற ஊழியங்கள், நடக்கிற ஆராதனைகள், விசுவாச குடும்பங்களில் இருக்கிற எல்லா நன்மையான காரியங்களையும் என் தேவன் தாமே நீர் ஆசீர்வாதமாக கர்த்தர் இங்கே நடத்தி முடிப்பீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. அந்த தம்முடைய பிள்ளைகளை நீர் சமாதானத்தோடு கூட கர்த்தர் நீர் அனுப்புவீராக. உங்கள் சமூகம் அவளுக்கு முன்னாக கடந்து போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.